இன்றைய நாளுக்கான இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய விருந்தினர் பகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அடையாளம் காண வேண்டிய ஆளுமைகளை அல்லது சமூகம் சார்ந்து நீங்கள் யாரையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவர்களை எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது. அப்படி இருக்க ஜெகன் பார்மசி, கிரீன் கிராஸ் ஹோட்டல் மற்றும் பலம்புரி ஹோட்டலினுடைய உரிமையாளராகவும் நோர்த் கேட்டினுடைய பங்காளராகவும் இருக்கக்கூடிய தியாகராஜா ஜெகசீலன் அவர்களை இன்றைய தினத்திலே அழைத்து வந்திருக்கிறோம். ஒரு சமூகத்தினுடைய எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர். இந்த வியாபாரம் இன்றைக்கு ஒரு முன்னேற்றகரமான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது, அரசு துறைகளை தாண்டி. அப்படி இருக்க அவரினுடைய அனுபவம் இன்றைய தினம் சுமந்து வரப்போகிறது. இன்றைய நாளுக்கான இன்றைய விருந்தினர் பகுதி, அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த வியாபாரம் இன்றைக்கு ஒரு பெரிய துறையாக இருக்கிறது. அரசு துறைகளை தாண்டி தங்களுக்கான லாபத்தை தாங்களே பெற்றுக்கொள்ளக்கூடிய, ஈட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய துறையாக வியாபாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க வியாபாரத்தினுடைய ஆரம்பம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எத்தனை வயசுல ஆரம்பிச்ச நீங்க? நான் எனது வியாபாரத்தை எனது குடும்ப சூழ்நிலை நிமித்தம் காரணமாக சிறு வயதிலேயே ஆரம்பித்து விட்டேன். அப்பொழுது ஒரு நடைபாதை வியாபாரம் மாதிரி பெட்ரோல் மண்ணெண்ணெய் வியாபாரம், பெட்ரோல் செட்டில் வேண்டி பெட்ரோல் செட் மூடின நேரங்களில் அதை விற்கிறது, அப்படித்தான் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணினது. ஆரம்பிக்கப்பட்ட அந்த வியாபாரம் காலப்போக்கில் அது ஒரு பெரிய வியாபாரமாக பரிமாணம் பெற்று வடக்கு மாநிலத்திலேயே எரிபொருள் விற்பனை நிலையம் மொத்த வியாபாரம் பார்க்குற அளவு ஜெகன் எரிபொருள் விற்பனை நிலையம் திருநெல்வேலியில் பிரபல்யமாக 90ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிரபல்யமாக போனது. அதுதான் என்னுடைய ஆரம்ப வியாபாரம், மண்ணெண்ணெய் பெட்ரோல் வியாபாரம். அதுவும் 6 லிட்டர் கேனோட சிறு கைத்தொழிலாக ஸ்டார்ட் பண்ணி அந்த தொழில் கடைசியில் பெரிய அளவில் நடந்து கொண்டு வந்தது. 95ஆம் ஆண்டு இடம்பெயர்வுக்கு பிறகு அந்த தொழில் கைவிடப்பட்டு அந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி முன்னால் என்னுடைய தொழிற்ஸ்தாபனம் இப்போ இயங்கி கொண்டிருக்க ஜெகன் பார்மசி வாங்கப்பட்டது. இந்த ஜெகன் பார்மசி 95 இடம்பெயர்ந்து வெளியேறி திரும்பி வரும்போது அது இராணுவத்தினர் இருந்தனர். பிறகு அவர்கள் ஒரு வருட காலத்துக்குள் அதை திருப்பி கையளித்த பிறகு அந்த கடையை திருத்தி ஆரம்பத்தில் ஜெகன் பார்மசி என்ற ஒரு பார்மசி மருந்தகத்தை, ஜெகன் மருந்தகத்தை ஆரம்பித்தோம். நான் இந்த ஜெகன் மருந்தகம் ஆரம்பிக்கும் போது எனக்கு மருந்து சம்பந்தமாக எந்த ஒரு அனுபவமும் இல்லை. நான் சாதாரண தர பரீட்சை கூட நான் படிக்கவில்லை. ஆனால் நான் அந்த ஜெகன் பார்மசியை ஆரம்பித்து அதன் ஊடாக இந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன். மருந்து விற்பனை, கொள்முதல், அதற்கு உரிய அனுபவத்தை ஒரு பார்மசி ஸ்டோரால் அமர்த்தி அவர் மூலமாகவும் அந்த தொழிலும் காலப்போக்கில் ஒரு மொத்த விற்பனை நிலையமாக மாறி ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்த ஜெகன் பார்மசி. அந்த ஜெகன் பார்மசி நல்ல நிலையில் போய்கொண்டு இருக்க இருந்த காலப்பகுதியில் இப்போது கிரீன் கிராஸ் ஹோட்டல் என்று சொல்லப்படுற அந்த விருந்தினர் விடுதி என்னுடைய களஞ்சிய சாலையாக பயன்படுத்தி கொண்டு இருந்தது. இந்த களஞ்சிய சாலையை 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்து முடிவுக்கு வரப்பட்டு ஏனையின் பாதை துறக்கிற கால பகுதியில் எங்களுடைய லோக்கல் டூரிசம் எங்களோட வடக்கு மாநிலத்துக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து வர்றாக்களோட எண்ணிக்கை பெருந்தொகையாக வர ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியில் ஒரு 4 ரூமோட ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த கிரீன் கிராஸ் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 9 பணியாளர்களோடு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்த அண்டே ஒரு சிலிங்கோ இன்சூரன்ஸ் அண்டா வேறு ஒரு பிரமாண்டமான ஃபங்க்ஷன், ஒரு நிகழ்வுண்டு அங்கே அந்த ஆண்டு இரவு நடைபெற்றது. அந்த வியாபார ஸ்தாபனம் ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் டூரிசத்தில் அதிகரித்து போனதால் யாழ்ப்பாணத்தில் 1-2 விடுதிகள் தான் அந்த காலப்பகுதியில் இருந்தது. அவசரமாக எங்களோட கிரீன் கிராஸ் ஹோட்டல் புதுசாக அமைக்கப்பட்டு விடுதிகளோட அறைகளோட எண்ணிக்கை மேலும் விஸ்தரிக்கப்பட்டு 14 ரூம்களாக முதல் 14 ரூம்களாக
உருவாக்கப்பட்டு பின்னர் 17 27 விடுதி அறைகளை கொண்ட விடுதியாக மாறினது. அதோட சின்ன சின்ன சிறு சிறு கான்ஃபரன்ஸ் ஹால்கள், சின்ன கல்யாண மண்டபங்களாக அப்படி ஆரம்பிக்கப்பட்ட விடுதி தான் கிரீன் கிராஸ் விடுதி. அது ஆரம்பிக்கப்பட்டு சுமூகமாக வியாபாரம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் எங்களுக்கு அந்த டூரிசத்தில் வரவுக்கேற்றளவு எங்களோட விடுதியில் அறைகள் காணாத அளவுக்கு இருந்தது. அதன் காரணமாக எங்களோட கிரீன் கிராஸ் ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே, கிரீன் கிராஸ் என்ற பேரிலேயே ஒரு நாங்கள் அப்போது ஆரம்பிக்க எங்களுக்கு அந்த விடுதியில் அனுபவங்கள் சரியான குறைவு. சில வசதிகள், தொழிலாளர்கள், அந்த கட்டட தொழிலாளர்களில் இருந்து இன்னும் அனுபவமானவர்களை எடுக்கிறதுக்கு நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு நாங்கள். அதற்கு பிறகு பிற்பாடு வலம்புரி ஹோட்டல் என்று ஒரு அதையோடைய சேர்த்து அதுக்கு அண்மையாக இன்னொரு விடுதி ஆரம்பித்தோம் நாங்கள். அதுவும் சிறு சிறு ஒவ்வொரு தட்டுக்களும் தளங்களும் அமைத்து அதில் பிஸ்னஸை ஆரம்பித்து பிறகு அடுத்த தட்டை 2வது மாடி அப்படி ஒவ்வொரு தட்டுகளாக வேலைகளை முடித்து வியாபாரத்தை நடத்தி வருமானத்தை பெற்றுத்தான் அந்த விடுதியும் கடைசியாக 35 ரூம்களோட வலம்புரி ஹோட்டல் என்று கட்டி முடிக்கப்பட்டது. அது இன்றைக்கு நல்ல ஒரு முன்னிலையான விடுதியாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதைட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏனென்றால் 9 பணியாளர்களோட உருவாக்கப்பட்ட அந்த கிரீன் கிராஸ் விடுதி இன்றைக்கு ஏறத்தாழ 192 பணியாளர்கள் அந்த 2 விடுதிகளில் வேலை செய்கிறார்கள். இந்த கிரீன் கிராஸ் வலம்புரி என்ற உல்லாச பயணத்துறை இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமாக போய்கொண்டிருக்கு. அந்த துறைக்கு எங்களோட யாழ்ப்பாணத்து மக்கள் ஆரம்பத்தில் அந்த தொழிலுக்கு வர்றதுக்கு ஒருவருக்கும் அவர்கள் அதை ஒரு தாழ்வான தொழிலாக கணிப்பிட்டு வரவு சரியான குறைவாக இருந்தது. இப்பொழுது கணிசமான ஆட்கள் அந்த தொழிலை நாடி வர தொடங்கி இருக்கிறார்கள். அது முன்னேற்றகரமான விஷயம். ஆனால் அது போதாது. ஏனென்றால் இன்றைக்கு எங்கள்கிட்ட 192 பணியாளர்கள் மொத்தமாக வேலை செய்கிற இடத்துல அரைவாசிக்கு மேற்பட்ட பணியாளர்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வந்து வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு தங்குமிட வசதி, உணவு, உடை, அவ்வளோ வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய பெரிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் அந்த வேலைக்கு முன்னின்று வந்தால் அந்த தேவைகளும் எங்களுக்கு இருக்காது, அதுக்குரிய செலவும் எங்களுக்கு இருக்காது. அவர்கள் வீட்டை இருந்து நல்ல வடிவாக இந்த வேலைக்கு வந்து தங்களோட வீட்டிலேயே போய் தங்கியிருந்து வேலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு சமையலாளர் 75,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரையும் ஊதியம் பெறுகிறார். ஆனால் அந்த தொழிலை எங்களோட ஆட்கள் விரும்பி அதை வர்ற தன்மை சரியான குறைவாக இருக்குது. அது ஒரு கவலைக்குரிய விஷயம். இன்றைக்கு பார்த்தா பெரும்பாலானோர் வேலை இல்லை என்று ஒரு நொண்டிச்சாட்டை சொல்லி கொண்டிருக்கிறாரு. அது ஏனென்று எனக்கு விளங்க இல்லை. நிச்சயமாக எல்லா வகையான வேலைகளும் தொழில் என்று யோசிக்கணும். நிச்சயமா அது ஒரு தொழில், ஒரு வருமானத்தை ஈட்டிக்கொண்டு எங்களுடைய செலவினங்களை நாங்க பாக்குறோம்னு பார்த்தாலே அது உயர்ந்த தொழிலாகத்தான் இருக்கும். சாதாரணமாக இது மாதிரியான பணியாளர்களுக்கான தேவை இருக்கிறது இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கும். அதை சரியா பயன்படுத்தி கொள்றார்கள் என்ற அளவு குறைவுண்டுதான் நாங்க இந்த நேரத்துல சொல்லலாம். சாதாரணமாக ஒரு சிறிய வியாபாரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் நடவடிக்கைகள் இவ்வளவு பிரம்மாண்டமான ஹோட்டல்களாக உருவெடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஒரு ஆளாக நீங்க இருந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த பயணப்பாதை சாதாரணமானது கிடையாது. என்னென்னா எங்களோட தயக்க சூழலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக யுத்தங்களை 30 ஆண்டுக்கு மேலாக சந்தித்து கொண்டிருந்த பிரதேசம். இதுக்குள்ள வியாபாரம் சார்ந்து இடப்பெயர்வுகளுக்கு மத்தியில இவ்வளவு முன்னுக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய விடயமாகத்தான் இருக்கு. இப்படி இருக்க அந்த காலங்கள் 2009க்கு முற்பட்ட நீங்க சொன்ன மாதிரி 90களின் காலப்பகுதிகளிலே எல்லாம் எப்படி உங்களால் சமாளிக்க கூடியதா இருந்தது? அப்ப அந்த வியாபாரம் எப்படி போனது? 90 காலப்பகுதி என்று சொல்ல போய் அது ஒரு முற்றுமுழுதாக யுத்த காலம். யுத்த காலத்தில் அந்த காலத்துக்கு ஏற்ற போல தான் என்னுடைய தொழிலும் அமைந்தது. நான்
யுத்தம் ஆரம்பமாகிற காலப்பகுதிகளில் மண்ணெண்ணெய் பெட்ரோல் வியாபாரம் யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்துக்கு முன்னால் 14 வயதில் ஆரம்பித்தேன் நான். அப்பொழுது பெட்ரோல் செட்டில் போய் பெட்ரோல் மண்ணெண்ணெய் எடுத்துக்கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டு முன்பாக வைத்து வியாபாரம் செய்தேன் நான். 5:30க்கு பெட்ரோல் செட் மூடிடும், கோட்டையிலேருந்து செல் வந்து விழுந்தா எல்லாரும் விட்டு ஓடிடுவீங்க, செட் பூட்டிடும். அப்படியான சூழ்நிலையில் சிறு கைத்தொழிலாக செய்ய வலிக்கிட்டேன் நான் 84-85 ஆண்டு காலப்பகுதியில். 90ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு வடக்கு மாகாணமும் மற்ற மாகாணங்களும் துண்டாடப்பட்டு வேறு வேறு பிரதேசமான மற்றவர்கள் கணிப்புற அளவு ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அப்பொழுது வவுனியாவிலிருந்து பாதையால் பெற பொருட்கள் வந்து கணிசமான அளவு தான் பெறும், சில நேரம் பெறாது. அந்த பெற எரிபொருள் சார்ந்த தொழில், மோட்டார் பைக் உதிரிப்பாகங்கள், அந்த தொழில் வந்து திருநெல்வேலியில் கூடுதலாக எனக்கு தான் மொத்தமாக கூடுதலான ஆட்கள் எனக்கு தருவார். அதை நான் மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை செய்கிறது தான் என்னுடைய பிரதான தொழிலாக காணப்பட்டது. அப்போ அந்த தொழிலுக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருந்தது. ஏனென்றால் யுத்த காலத்தில் பொருட்கள் எடுத்துக்கொள்வது சரியான கஷ்டம். வேறு ஒரு 10 ரூபா சாமான் 100 ரூபா வரையும் போனது. ஆனால் அதுக்காக அதாவது எங்களுக்கு கிடைக்கிற லாபம் இல்லை. எங்களோட பெர்சன்டேஜ் அது கணிசமான அளவு கிடைக்கும். மக்கள் சிரமப்படுற பொருட்களை வாங்குவதற்கு சிரமப்படுற காலகட்டம் அது. அந்த காலத்தில் எங்களோட வியாபாரம் இப்படி இந்த வழியில் போய்கொண்டிருந்தது. அதோட சிறப்பான நீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வியாபாரத்தையும் வந்து மாற்றி அமைச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு மண்ணெண்ணெய் வியாபாரியாக உருவாக்கப்பட்ட நான் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு மருத்துவ தொழிலுக்கு மாறி அந்த மருத்துவ தொழிலிருந்து உல்லாச பயணிகளை இட்டு டூரிசம், அதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அந்த தொழிலுக்கு மாற வேண்டிய ஒரு வித்தியாசமான பரிமாணங்கள்ல என்னுடைய தொழில். நிச்சயமா ஆரம்பத்துல வந்து அப்படி வியாபாரம் எரிபொருள் சார்ந்து இருந்திருக்கிறது, அப்புறம் மருந்துகள் சார்ந்து இருக்குது, அப்புறம் உல்லாச பயணிகள் சார்ந்து இருக்குது. இந்த எண்ணங்கள் வந்து எப்படி உங்களுக்கு மாறினது? அது சந்தர்ப்பம் சூழ்நிலை என்றும் சொல்லலாம். நான் மண்ணெண்ணெய் சிறுவனாக இருக்கும் பொழுது அந்த மண்ணெண்ணெய் பெட்ரோல் என்னுடைய அப்பா ஒரு வாகன சாரதியாகவும் இருந்தவர். அதுவும் ஒரு காரணம், பெட்ரோல் இல்லை என்ற அதில் வர்றது. இப்போ பெட்ரோல் செட்டில் போய் பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்து சில நேரம் வாகனங்களுக்கு மட்டும்தான் பெட்ரோல் அடிப்பாங்க. அப்போ நான் சின்ன வயசுலேயே வாகனம் கூட தெரிந்தவனாக இருந்த வழியாக 14-15 வயசுலேயே காரு கொண்டு பெட்ரோல் செட்டில் விட்டுட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அந்த பெட்ரோலையே இழுத்து வியாபாரம் செய்யும். அப்படி ஒரு அந்த சூழ்நிலையில் அப்படி ஒரு காரணம் உருவாக்கப்பட்டது. அது மொத்த வியாபாரமாக மாறி திருநெல்வேலியில் உருவாக்கப்பட்டது. பிற்பாடு அந்த காலப்பகுதியிலேயே ஆஸ்பத்திரிக்கு முன்பாக அந்த ஜெகன் மருந்தகமன் வாணிபத்தை நான் கொள்வனவு செய்து 90-95ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அப்பொழுது அந்த இடம், அந்த லொக்கேஷன், அந்த இடத்துல யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் மருந்தகத்துக்குரிய இடமாகத்தான் அது தெரிவு செய்யப்பட்டது. அதனால் அந்த துறைக்கு நான் மாற வேண்டி வந்தது. அப்படி இருக்கையில் இது முன்னர் நான் விடுதியாக இப்போ கிரீன் கிராஸ் ஹோட்டல் விடுதி வந்து முன்பு என்னுடைய ஒரு நண்பரும் கூட அவர் ஒரு விருந்தினர் விடுதியாக அதை ரட்னா ஹோட்டல் என்று அதை நடத்தினார். அப்போ அவர் அதில் இருந்து வங்கியில் இந்த கடனை செலுத்த முடியாமல் இருக்கும்போது தான் அதை நான் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகினது. அதனால் நான் இலகுவாக அந்த ஒரு துறைக்கு அதை மாறக்கூடியதாக இருந்தது. இப்படி உங்களுடைய பாதைகள் எல்லாம் மாறி மாறி இப்படி வந்திருக்கு. நாங்கள் இப்போ பார்க்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான தொழிலதிபர்கள், வியாபார நபர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலே வந்து கல்வியிலே வந்து ஆரம்பத்தோடு கல்வியை விட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்க்குற போது சாதாரணமாக அரசு உத்தியோகத்தர்களையோ அல்லது உயர் வேலை வாய்ப்பில் இருக்கிறார்களை விடைக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை தரத்தெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் வந்து வேலையில்லா பட்டதாரிகள் வேலை இல்லைன்னு திரும்ப சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இந்த தொழில் சார்ந்த அறிவை வந்து அவர்கள் இன்னும் கற்றவர்களாக இன்னும் மேம்படுத்தி கொண்டு போகலாம். ஆனால் இன்றைக்கும் அவர்கள் தொழில் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுய தொழில் முயற்சி என்றது ஒரு மனிதனுக்கு முக்கியம்.
நாங்கள் இல்லை இல்லையென்றா எல்லா காலமும் இல்லாமல் தான் இருக்கலாம். எதுவும் ஏழுமண்டு நாங்கள் எண்ணத்திலே முன்னுக்கு வருவோம். வேற எங்களில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நாங்கள் ஒரு வெக்கப்படுற தன்மை. எங்களோட உறவினர்கள் வெளிநாட்டில் இருந்து இந்த குளிருக்குள்ளேயும் கஷ்டத்துக்கையும் இருந்து ஒரு பணத்தை அவர்கள் இதை விட இன்னும் மோசமான வேலைகள் செய்து உழைத்து அனுப்புகிற காசில் இங்கே உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஆனால் தங்களோட உடலை வருத்தி எந்த ஒரு வேலைக்கும் போகிற மனப்பான்மை இல்லை. அது அவர்களுடைய மனம் இடம் கொடுக்குதில்லை. அது என்னென்று எனக்கு சொல்ல புரியவில்லை. இன்றைக்கு நான் சொன்ன சமையலாளர் இன்றைக்கு சரியான பற்றாக்குறை இருக்குது. இந்தியாவில் இருந்து நாங்கள் ஒரு சமையலாளர் எடுக்க அவர்களுக்கு இலங்கைக்கு வாரத்துக்கு வந்து போகிறதுக்கு டிக்கெட் கடவுச்சிட்டு விசா, ஒரு வருஷம் விசா, எங்களுக்கு ஒரு ஆள் வந்து திருப்பி போய் வர எல்லாமே 2 லட்சம் ரூபா வரையும் அதுக்கு செலவாகுது. ஒரு மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்கும். இவர்களே இந்த தொழிலுக்கு வேற விரும்புகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஆக்களை வரவழைச்சு இந்த தொழிலை கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. 30 தொடக்கம் 40 வரையான பணியாளர்கள் எங்களோட கிரீன் கிராஸ் விளம்புரி ஹோட்டல் 2 விடுதிகள்லேயும் குசினியில் சமையலாளர்களாகவும் உதவியாளர்களாகவும் வேலை செய்கிறார்கள். ஆனால் இங்கே ஆக்கள் வேலை இல்லை என்று இருக்கிறார்கள். பெரிய தொகையான ஆக்கள். பிற அரசாங்கமும் இதை நான் சொல்லியே ஆகணும். வடபகுதியில் இன்றைக்கு யுத்தம் முடிந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு உல்லாச பயணிகள் கணிசமான அளவு வந்து போகிற, அதுவும் எங்களுடைய உல்லாச பயணம் எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய இரத்தங்கள் வெளிநாடுகளில் பிறந்து வாழினேன். அவர்கள் வந்து எப்படியும் தங்களுடைய நாட்டுக்கு வரணும், தங்களுடைய உறவினர்களை பார்க்கணும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கள் பிறந்த இடங்களை காட்டணும்ன்றதுக்காக பெருந்தொகையான உல்லாச பயணிகள் எங்கள் வடபகுதிக்கு விசேடமாக வருகிறார்கள். எங்களுக்கு வேறு டூரிசம் முக்கியம் இல்லை. எங்கட வந்தாலே எங்களுக்கு தாராளமாக காணக்கூடிய இருக்குது. அவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளிலேயோ உறவினர்களிடையோ தங்கிறதுக்கு அவர்கள் அதற்கு செவாக்கப்பட்டாலும் அதுவும் கடினமாக இருக்கிறது. அவர்கள் நீண்ட காலம் வெளிநாடுகளிலே வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் வீடுகளில் போய் தங்கியிருந்து அங்கத்தே அந்த சூழலில் அவர்களுக்கு கடினமாக இருக்குது. இரவிலையாவது வந்து ஒரு விடுதியில் வந்து தங்கிட்டு பகலில் உறவினர்கள் வீட்டுக்கு போய் வருவதைத்தான் இப்போ அவர்களோட நடைமுறைகள் இருக்குது. அப்போ அந்த டூரிசமே எங்களுக்கு தாராளமான ஒரு வரவை கொண்டு வர்ற டூரிசமாக இருக்குது. இனி உறவினர்கள் கல்யாணம், அவர்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம், ரிசப்ஷன், அப்படி அதுகள் எல்லாம் எங்களோட வடபகுதியில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த தொழிலை வந்து விரும்பி செய்கிறதுக்கு ஒரு ஹோட்டல் ஸ்கூல், அது யாழ்ப்பாணத்தில் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஹோட்டல் ஸ்கூல் உருவாக்கப்படவில்லை. அது எங்களோட பிரதேசவசம். அதை விட எங்களுடைய நல்ல கடல் வளங்கள் இருக்கின்றது, தீவுகள் இருக்கின்றது. அந்த உல்லாச பயணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தீவுகள், அந்த கடல் கரைகள் அதுகளை இன்னும் டெவலப் ஆகலை. அதுக்குரிய மாதிரி தயார்படுத்தல் இல்லை. அடுத்தது அப்படியாக இந்தியன் டூரிசம் இப்பொழுது சமீப காலமாக அந்த ராமாயணா, இந்த கல்ச்சரஸ் டூரிசம் பெருந்தொகையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்றாப்போட பலாலி விமான நிலையம் இன்னும் திறக்கப்படவில்லை. இன்றைக்கு 10 வருடங்கள் ஆகிவிட்டது. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு படகில் சென்றால் கூட 1/2 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்தில் சென்று வரக்கூடிய இடம். ஆனால் அது இன்னும் பலாலி ஏர்போர்ட் வந்து விமானங்கள் வந்து செல்வதற்குரிய வசதிகள் இல்லை. எங்களோட உறவுகள் கொழும்பில் இருந்து பலாலி கட்டநாயக்கா விமான நிலையத்திலேருந்து இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து செல்வதற்கு 7 தொடக்கம் 8 மணி நேரம் பெறுவதற்கு அதுக்கு எத்தனையோ விபத்துக்கள் நடக்குது. இதுகளை தவிர்த்து கொள்வதற்கு விமான நிலையம் இன்னும் எங்களுக்கு தயார்படுத்த இல்லை. கப்பல் போக்குவரத்துகள் இல்லை. இது எங்களோட சக்திக்கு அப்பாற்பட்டது. இது அரச இயந்திரங்கள்லாம் இதுகளை பார்க்க வேண்டியது. நிச்சயமாக இது சார்ந்த ஊக்கப்படுத்தல்கள் இருந்தால் இன்னும் வடபகுதி சிறப்பாக இருக்கும். உல்லாச பயணத்துறையில் நிச்சயமாக கூடுதலான வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
கூடுதலான இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஃபார்மசியில் ஒரு பெண் பிள்ளை வேலை செய்கிறதா இருந்தால் 15,000 ரூபா 18,000 ரூபா வரையும் ஒரு ஊதியம் எடுத்தால், அதே பெண் பிள்ளை ஒரு விடுதியில் வேலை செய்யும் போது அவர்களுக்கு அது பாதுகாப்பான ஒரு தொழில், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத காலை உணவு மதிய உணவு எல்லா வசதி அவர்களுடைய யூனிஃபார்மில் இருந்து எல்லாம் கொடுத்து 20,000 18,000 25,000 ஒரு பெண் பிள்ளைக்கு அந்த சம்பளம். அவர்கள் குசினி வேலை செய்யும்போது அவர்கள் எங்களுடைய ஹோட்டல் விடுதியில் 30-40 வரையான பெண் பிள்ளைகள் வேலை செய்யணும். கணிசமான வேலைகள் இப்போ அவர்களை கொண்டு போய் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது. அப்படியான வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது. வேறு அவர்கள் இந்த துறையில் வந்து பயிற்றுவிக்கப்படும் போது அவர்களுடைய வீட்டு சூழலும் வந்து முன்னேற்றம் அடையுது. அது முக்கியமான காரணம் என்னென்றால், அவர்களுடைய சூழல் வந்து ஒரு சூழலில் அவர்கள் வாழ்கிற விதம் ஒரு விதமாக இருக்கும். ஆனால் எங்களுடைய விடுதிகளுக்கு வரும்போது நாங்கள் அவர்களை முதலாவது ஒழுங்குபடுத்தணும். இதுக்கு இசைவாக்க ஒரு ஆக்கள் வரும்போது அவர்களை என்ன மாதிரி வரவேற்கணும், உங்களோட வீட்டில் ஒரு விருந்தாளி வரும்போது என்ன மாதிரி அவர்களை நீங்கள் வரவேற்கணும், அவர்களுக்கு என்ன மாதிரியான உணவு பரிமாற வேணும், அவர்களுக்கு நீங்கள் உங்களோட ஒரு வீட்டில் படுக்கை அறை என்ன மாதிரி ஒரு வீடு என்ன மாதிரி நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுப்பீங்களோ அதை என்ன இப்படி செய்து கொடுக்கணும். இந்த அவர்களுக்கு நாங்கள் அவர்கள் பாத்ரூம் குளியல் அறை அதுகள் என்ன மாதிரி பராமரிக்கப்பட வேணும் என்று அதுகளையெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி படிப்பித்து வேலை செய்யும் போது அவர்கள் இதே இந்த சூழ்நிலையில் பழகினவர்கள் அவர்களை வீடுகள்லேயும் அதை எதிர்பார்க்கிறேன். அப்போ அந்த வீட்டு சூழலும் அவரோட குடும்ப இதுகளும் ஒரு மாற்றம் அடையும். இந்த 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 உல்லாச பயணத்துறை விடுதிகள் டூரிசம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வரும் பொழுது ஒரு 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 தனிநபரோட ஆக்டிவிட்டீஸும் அவர் அந்த துறையில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களையும் பார்த்தா சரியான நல்ல மாற்றங்கள் உருவாகும். நிச்சயமா இப்படி இருக்க வந்து எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கு. நான் இந்த துறையில இப்படி வரணும், நாட்டுக்கு இதுதான் என்னுடைய லட்சியம், இப்படி நான் மாறணும், ஒரு சாதாரணமாக இருந்திருக்கக்கூடிய நான் இந்த நிலைக்கு வரணும் என்ற ஒரு இலக்கு இருக்கு. உங்களோட இலக்கு அப்படி என்ன இருக்கு? நான் என்னுடைய குடும்ப நிலை, நான் பிறந்த பிறப்பு வளர்ப்பு எல்லாத்தோடையும் ஒப்புகையில் நான் இப்பொழுது இருக்கிற நிலை தாராளமாக காணக்கூடியதாக இருக்கிறது. நல்ல ஒரு கணிசமான ஒரு நிலைக்கு நான் என்னை தயார்படுத்தி உருவாக்கி கொண்டேன். இதுவே எனக்கு போதும் என்ற மருந்து செய்யும் மருந்து என்று சொல்லிட்டு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை முறை. ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய படிப்படியான வெற்றிகள் வந்து நிச்சயமாக நீங்கள் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு நேரத்துக்கு மத்தியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கினதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி, வணக்கம். இப்படி இருக்க வந்து எங்களுடைய சமூகம் வந்து ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்களை நாங்களே மேம்படுத்த வேண்டிய முன்னேற்ற வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. இது மாதிரியான தொழிலதிபர்களினுடைய வாழ்க்கை அனுபவங்களை கேட்டுக்கொள்வது எங்களுக்கான ஒரு சுய முயற்சியை ஆரம்பிப்பதற்கு உந்து சக்தியாக இருக்கும். அதை இன்றைய நாளினுடைய நிகழ்ச்சி செய்திருக்கும் என்று நம்பிக்கொண்டு இன்னொரு இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக சந்திக்கலாம்.